ஸோ ஹலோ கைஸ், ட்ரீம் vlogger, வெல்கம் பேக் டு டிவி ஃபேமிலி. ஓப்பே கிரேட் டே. லாஸ்ட் vlogல வந்து ஒரு குவிக் ட்ரான்சிஷன் இருந்திருக்கும் லாஸ்ட்டில். பிகாஸ் வந்துட்டு வந்தது 3 o'clock, அடுத்த நாள் 8 o'clock சர்ச் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ஒர்க் இருந்துச்சு, அதனால் நான் எதுவுமே vlog எடுக்கல. ஸோ இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைம் vlog மாதிரி தான். எல்லா வெட்டிங்ஸ் போயிருக்கேன். இது நார்த் இந்தியன் வெட்டிங்ஸ், இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. எப்படி சொல்ல, ஓப்பன் ஃபார்மில் இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் மதியானம் ஒரு சின்ன பிளான் இருக்குது. ஸோ அந்த பிளானுக்காக தான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் அது நடக்குமா நடக்காதான்றது போக போக தான் தெரியும். ஸோ லெட்ஸ் ஹோப். டைம் ஆகிடுச்சு, 8:30க்கு இங்கேருந்து கிளம்பணும். நான் கிளம்ப போகிறேன். கிளம்பிட்டு அங்கே போய் மீட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் vlogல பார்த்த மாதிரி தான் வேளச்சேரி போயிட்டு வேளச்சேரிலேருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பி போவோம். ஸோ இன்றைக்கி vlog வந்து ஓரளவுக்கு சூப்பராக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது ஓப்பன் ஃபார்மில் வச்சுருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். மெஹந்தி தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு ஃபுல் டே போகும், சூப்பராக இருக்கும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். வாங்க போகலாம். ஹாய், இன்னைக்கு வந்து சிறப்பாக ஓகேவா? எல்லாமே பயங்கரமாக இருக்கீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, வேற லெவலில் இருக்கீங்க. இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டு. காப்பு ஒரு பிரேஸ்லெட்டு. இதுக்கப்புறம் vlog வந்து இந்த ஃபோனில் எடுக்க மாட்டான். இதுக்கப்புறம் vlog வந்து 14 Pro Max. ஆமாம், இப்போ எடுத்து வர போகிறோம். 1.5 லட்ச ரூபா வருது. சமடா வருன்னு இன்னைக்கு vlog ஸ்டார்ட் பண்ணது இவனால தானே எடுக்கிறேன். ஃபோட்டோவா போட்டு ஸ்டேட்டஸாக போட்டு நீ வெறுப்பேற்றி. ஆக்சுவலி எந்த பிளேஸ் இன்னைக்கு? ஆனந்த் ஃபார்ம்ஸ். எடுண்ணா திங்ஸ் என்ன ஓகே வந்தாச்சு. வழக்கம் போல் லேட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்களும் ஒன்றும் ரெடி ஆகலை. ஸோ பிரச்சனை இல்லை. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவுட்டோர் பேக்லாம் எடுத்துகிட்டு வேண்டியதான். ஸோ கேஸ் எல்லாத்தையும் உள்ளே போய் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வில் கண்டினியூ. ஸோ கைஸ், இதுதான் லொக்கேஷன். நல்ல சூப்பர் அவுட்ரு ஏரியா அண்ட் அவுட்டோர். அங்கே தான் வந்து ரெடி ஆகிட்டு. அங்கே தான் ஈவினிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்ன சீக்வன்ஸுன்றது லைக் கொஞ்சம் தான் தெரியும், கரெக்டாக தெரியாது. ஸோ அதனால் போக போக என்னென்ன சீக்வன்ஸுன்றதை நான் உங்களுக்கு அப்படியே அந்த அப்டேட் பண்ணிட்டே வரேன். பட் ஆனால் பார்த்த வரைக்கும் செம்மையாக இருக்கும். இந்த லைக் வந்த உடனே இங்கே தான் ஒரு ஷாட் வந்து டக்குன்னு மைண்டில் வந்துருச்சு. நான் பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எந்த அளவுக்கு எடுக்க முடியுதுன்ட்டு. முடிஞ்சால் வந்துட்டு நான் லைட்டாக வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஷார்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். 2-3 ஷார்ட்ஸ் ஓகேவா? பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் இன்னொரு 2 to 3 hours ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஃப்ரீ தான். ஈவினிங் ஒரு 2 hours இருக்கும். நாளைக்கு மார்னிங் தான் ஃபுல் டே இருக்கும். டில் அடுத்த நாள் 4 o'clock வரைக்கும் போகும். நாளைக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகி அதுதான் இவங்களோட வெட்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஒரு டெக்கரேஷன் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹல்தி ஃபஸ்ட்டு மெஹந்தி, சங்கீத். அதாவது இன்றைக்கி இது 2 தான். ஓகே, 20 முடிச்சிருவேன். எனக்கு 20 நம்ம பட்ஜெட் பார்த்து நார்மல் ஃபோன் எடுத்தால் தான் இப்போ ஒரு பட்ஜெட்னு வச்சாலும் குடும்பத்தை நடத்த முடியும். இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஐஃபோனு, இந்த 14 Pro Max நம்ம தகுதிக்கு அது தேவை கிடையாது. நம்ம தகுதிக்கு ஒரு 20 ரூபாய்க்கு ரெட்மியும் ஒரு வயலோ வரப்போ அங்கேயே குளிச்சுக்கிட்டு அங்கேயே தங்கிட்டாமல் அப்படி இருந்துக்கலாம். என்னடா அப்புறமா கரெக்டு தானே? நீங்கள் சொன்னால் கரெக்டு தான். ஓகே, கரெக்டாக 12:40 ஆக்சுவலி ஈவெண்ட் முடிச்சு நடுவில் ஒரு 2 hours கேப் இருக்கும். அதில் போகலாம் தானே. இவனுங்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரில. ஸோ எல்லா கேமரா பண்ணி விட்டுட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம். மாதிரி படப்படன் வேறு இருக்குது ஃபோன் இல்லாமல். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அன்பாக்சிங் காட்டுறோம் நாங்கள். போகிறதுக்கு 1 மணி நேரம், வாங்குறதுக்கு 1 மணி நேரம், வரதுக்கு 1 மணி நேரம். 3 hours ஆகிடுமா? ஆனால் நீங்கள் என்ன கார் அப்படியே கண்ணாடியில் இடிச்சு ஏற்றிட்டான்னு கேட்டிங்க பார்த்தீங்களா? அதை தான் விட்டுட்டு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு ஃபோன் எடுக்கும்போது கூட நான் போகிறேன். கமா லெட்ஸ் கோ 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 கோ. வாங்க மக்களே, வானே ஃபுல்லாக ஃபிலிம் பண்ணுறேன். A16 Bionic, the recent one, and we have been 6.7 inches OLED with the island screen. கைஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ப்ராசஸ் பண்ணி இங்கே வச்சு அன்பாக்ஸ் பண்ணிட்டான்ட்டு அந்த சைடில் தான் வாங்க. தூங்குறது தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஆமாம் ப்ளீஸ். ஃபோட்டோ இல்லை இதில் எடுத்தியா?
லாக் போடுவல போடலாம். பார்க்குறேன் அதுதான் பார்த்துருக்கீங்க கொடுத்த உடனே அதான் நான் ஃபஸ்ட்டு டிவைஸை பார்க்குறேன். ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயம் இருக்குன்றது நானே சொல்லிக்கிறேன். சிம் ஆடு போட்டு கொடுத்துருங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு கூட தெரியாம இதை குயிக்காக கால் பண்ண உடனே நம்பருக்கு ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கியிருக்கேன். ஒய்ஃபை வந்து கால் பண்ண சொன்னேன் ஃபஸ்ட்டு ரிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃப் என் நம்பர் கால் பண்ணான்னா இந்த நம்பர் கால் பண்ணுறான், இன்னொரு நம்பருக்கு. ஏஜி என் நம்பர் கால் பண்ணுப்பா. ஐயோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். யார் நீயா? நான் இல்லைண்ணா. இப்போ எதில் பேச தெரியுமா? ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் ஆமாம் 14 ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டேன். நம்மளும் இப்போ பணக்கார ஃபேமிலி. ஆமாம் நம்மளும் ஒரு ரூபா எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். பில்லு தான் 2 லட்ச ரூபா போட்டார் அண்ணன், எதுவுமே கம்மி பண்ணலை. தேங்க்யூ சார். சரி நான் கூப்பிட்றேன். இப்போ அங்கே போய்ட்டு ஒருத்தர்கிட்ட இதை காட்டும் போது தான் பண்ணே இருக்குது. ரெட்மின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்ப்போம். பேக்கெட்டில் என்ன வச்ச? இல்லைடா எனக்கு ஒன்றும் நினச்சதாண்டா பயமாக இருக்குது. கைஸ் த நியூ ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் பூம் டீப் பர்பிள். ஆனால் அதை காட்டினேன் கரெக்டாக காட்டணுண்ணே. வாவ் இங்கே பாருங்க கரெக்ட். என்ன கலர்ண்ணே. ஸோ கைஸ் ஃபோனை வந்து வாங்கியாச்சு. பில் அசிஷியல் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தாளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே தாளிச்சிட்டாங்க. எங்களுக்கு டைமும் ஆகிடுச்சு. வந்தது எதுக்கோ பண்ணுறது ஷோரூமை காணிச்சிரு. அதான் இந்த ஷோரூம் தான். ஒரு டிஸ்கவுண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் ஆப்பிள்னாலே அதுதான், வேறு வழி இல்லை. இதுதான் சொல்லணும்னா 14 இருக்க வரைக்கும் பெரிய ஃபோனு பயங்கரமாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இதை பார்த்தோன்னே லைட்டாக ஆசை வருது. பட் கண்ட்ரோல். நம்ம சேனல் நல்லா வந்துச்சுன்னா நம்ம 16 அந்த மாதிரி போய்க்கலாம், 16 ப்ரோ மேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போய்க்கலாம். இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இன்னும் ஃபோன் மாதிரி தான், என் ஃபோனுன்றது பேருக்கு தான். இவன் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவான். அப்படி தான் சொல்லுவேன். ஆகி கீக்குன்னு எடுப்பான். ஆமாம் நானே எடுத்துகிட்டு போயிடுவேன் ஃபோனை. சும்மா காமெடி பண்ணதானே எடுத்துகிட்டு போக மாட்டான். ஸோ இதில் வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எடுக்கலாம். எப்போல்லாம் வந்து அண்ணா கூட போடணும் அப்போல்லாம் நம்ம இதிலே விலாக் எடுத்துகிட்டு அதை ஆட்ராப்பில் ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஃபோன் நம்மளுக்கு. ஸோ இன்னொரு இது என்னென்னா நாங்கள் இப்போ ஒரு 1/2 hourல நாங்கள் ஒரு இடத்துக்கு ரீச் ஆனோம். ஆனால் மேப் வந்து 1 hour காட்டுது. பிரச்சனை இல்லை, அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்களுக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு அப்புறம், நாளைக்கு தான் எங்களுக்கு மெயினாக ஒர்க், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ அங்கே போவோம். அதனால் அதோட vlog வந்து பெருசாக இருக்காது. மெயினாக நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா என்னோட vlog வந்து எடுக்க முடியல, நான் ஐஃபோன் இருந்து பண்ணது. ஸோ இதை மெயினாக எடுக்கணும்னு நினச்சேன். இந்த வால்பேப்பரை சுட முடிஞ்சால் சுட்டுருவேன், ஆனால் சுட முடியல. வால்பேப்பரை மட்டும் இவனுங்க இது பண்ணிட்டானுங்க. பார்த்துக்கலாம். ஓகே, எப்படி ஃபோன்டா சீக்கிரமாக ரூட் மேப்லாம் பார்க்கணும், ஃபோனில் தான் பார்க்கணும். அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேன், வெயிட்டை காமிச்சிட்டீங்க. சூப்பர். என்ன இருக்கு பண்ண முடியும். இது வெளியே எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். எதை பார்த்தாலும் 12 பில்டு பார்த்துருக்கேன். பண்ண முடியும். கண்ணெல்லாம் முடியாத முடியும். கை காடுங்க. கணக்கு வருங்க. அங்கே வருது முடியா. அவர் நம்பினாரு, OnePlus எடுத்துட்டாரா சூப்பர்ரா அப்படின்னாரு. ஃபைன் சூப்பர் அப்படி பக்கா அப்படின்ட்டாரு. வயசு பாருங்க, ஈவெண்ட்டு நல்லா செஞ்சு முடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேர் தான், நாங்கள் 2 பேரும் வெளில போயிட்டோம். அதெல்லாம் நீங்கள் விளாகில் பார்த்துருப்பீங்கல்ல. ஆனால் ஒரு 5-6 ஆகிடுமா அடுத்தது ஸ்டார்ட்? அது ஓகே, அடுத்து ஒரு 2 hours அப்புறம் தான் ஒர்க்கு. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆக போகுது. இன்னொரு 1/2 hourல மேபி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அப்புறம் ஃபுல்லாக பிஸி ஆகிடுவேன், அதனால் இப்போவே காமிக்கிறேன். அண்ட் ஸ்டேஜ் வந்து அங்கே தான் ஸ்டேஜ், அங்கே தான் வந்து ஃபுல் டான்ஸ். இது இங்கே தான் வாக்கிங். ஸோ இப்படி தான் போவாங்க. இங்கே வந்து
இங்கே தான் நாங்கள் இங்கே தான் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இப்போ அப்படியே அங்கே போயிட்டு ஓனர் அங்கே இருக்கார், வீடியோகிராஃபர் அங்கே இருக்கார், கேண்டிடேட்டுக்கு வந்து இங்கே இருக்காங்க 2 பேர், ட்ரெடிஷ்னல் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே ஹலோ கைஸ், இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 11 o'clock ஆகுது. எல்லாமே முடிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பிளான் சேஞ்ச். வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் 10 o'clock தான் வர போகிறோம். சரி எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டேன். என்னோட பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வண்டியில் போயிட்டு படுத்துற போகிறேன். இன்னையோட இந்த vlog முடிச்சிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ரீசனுக்காக இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ப்ரோமேக்ஸ் எடுத்துருக்கோம் இந்த vlogல. லைஃப்பில் என்ன இருக்கலாம், எப்போதும் சொல்கிறது தான், லைஃப்பில் என்ன இருக்கலாம். ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப்.